எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரேஷன் சாப்டரில் இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 14 பார்க்கலாம். இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிஎக்ஸ்னு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு பண்ணுறது கஷ்டன்றனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணாம், ஏன்னா டிஎக்ஸ் லாஸ்ட்டாக திருப்பியும் ஒய் எல்லாம் எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிட்டு தான் பண்ண போகிறோம். அதில் டிஎக்ஸ் பார்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒய் பை ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4. இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்காக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அது எப்படி மாற்றலாம்னா ஏ பை ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி பை ஒய் ப்ளஸ் 4. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துலலாம் இப்போ ஒய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னா எல்சிஎம் எடுக்கணும். இந்த ஒய் ப்ளஸ் 4 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஏ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4 ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒய் பை ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4ன்னு இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டர் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4 ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. இப்போ எப்படி ஏபி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஒய் ப்ளஸ் 4 புட் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு -4 சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த டேர்ம் -4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே எப்படி பண்ணுறதுனா, இங்கே ஒய் இருக்கிற இடத்துல -4 ஈக்குவல் டு இது 0 ஆகிடும். ப்ளஸ் பி இன்ட்டு -4 ப்ளஸ் 1. ஸோ -4 ப்ளஸ் 1 -3. -4 ஈக்குவல் டு -3b. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். b ஈக்குவல் டு 4/3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ டேர்ம் எப்படி கண்டுபிடினா, ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு -1. ஒய் ஈக்குவல் டு -1னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிற சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ -1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் 4 ப்ளஸ் பி இன்ட்டு -1 ப்ளஸ் 1 0 ஆகிடும். அதனால 0. ஸோ இங்கே வந்து 4 - 1 3. இங்கே -1/3 ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பார்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஒய் எல்லாம் திருப்பியும் மாற்றிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்னு. ஏ வந்து -1/3னால இந்த இன்டகிரல் எப்படி ஆச்சுன்னா -1/3 இன்டகிரல் டிஎக்ஸ் பை ஒய் வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அசிம் பண்ணல, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்புறமா பி வந்து 4/3 ப்ளஸ் 4/3 integral dx by y வந்து x square அசிம் பண்ணிக்கலாம், x square plus 4. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலா இருக்குன்னா x square plus a squareன்ற ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நான் எழுதுகிறேன். இன்டகிரல் dx by x square plus a ஸ்கொயருக்கு இதுதான் ஃபார்முலா. 1/a tan inverse x by a. இந்த இன்டகிரல் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா -1/3 இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 4/3 இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு இருக்குது. நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா தான் இது இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் -1/3 1/a, a இருக்கிற இடத்துல 1 இருக்கிறனால 1/1 tan inverse x by a, x by 1. ஸோ இங்கே 4/3 1/a, a இருக்கிற இடத்துல 2 இருக்கிறனால 1/2 tan inverse x by a, x by 2. இங்கே -1/3 tan inverse x, இதில் கேன்சல் பண்ணிக்கலாம் 2 ப்ளஸ் 2/3 tan inverse x by 2 plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15. integrate 3 sin phi minus 2 into cos phi divided by
5 minus cos square 5 minus 4 sin 5 d5. இப்போ காஸ் ஸ்கொயரை கூட நம்ம சைனுன்னு மாற்றிக்கலாம். லெட் காஸ் ஸ்கொயர் சைனுன்னு மாற்றணும்னா இப்போ டினாமினேட்டர் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா 5 மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் 5 இங்கே மைனஸ் 4 சைன் 5ன்னு இருக்குது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 5 ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இங்கே 5 மைனஸ் 1 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 5 இங்கே மைனஸ் 4 சைன் 5. 5 மைனஸ் 1 வந்து 4 4 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 5 மைனஸ் 4 சைன் 5. ஸோ இப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் 5 நம்ம டீன்னு எடுத்தோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு சைன் 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இங்கே என்ன இருக்கும் இன்டகிரேஷன் 3 சைன் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy ஈக்குவல் டு சைன் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 5 d5. ஸோ அந்த பார்ட் இங்கே இருக்குது. ஸோ 3 சைன் 5 வந்து yன்னு எடுத்தனால 3y மைனஸ் 2 டிவைடட் பை இப்போ இது வந்து இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. டினாமினேட்டர் 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y. இது எப்படி ஆகும்னா dy 3y மைனஸ் 2 y ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 4. இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயர் y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. 3y minus 2 divided by y minus 2 whole square dy. ஸோ இதை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணலான்னா a by y minus 2 plus b by y minus 2 square. ஸோ இந்த பார்ட் இங்கே இருக்குது 3y minus 2 by y minus 2 square. ஸோ எது இல்லையோ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ y மைனஸ் 2 இதில் இல்லைனாலும் y மைனஸ் 2 ஸ்கொயர் y minus 2 into y minus 2 square equal to a into y minus 2 plus b whole divided by y minus 2 square. இது கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து நியூமரேட்டர் பார்ட் இருக்கும். ஏபி கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா a into y minus 2 plus b. ஸோ இப்போ வந்து y ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா y minus 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. எடுத்துக்கிட்டோன்னா y ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 3 into 2 minus 2 ஈக்குவல் டு 2 minus 2 0 ஆகிடுது. இங்கே ப்ளஸ் b 3 2 சார் 6 6 minus 2 4. ஸோ b ஈக்குவல் டு 4 b கிடச்சிருச்சு. ஸோ a இப்போ கண்டுபிடிக்கணும். ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இப்போ இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே ayன்னு இருக்கனால a. ஸோ 3 ஈக்குவல் டு a ஏயும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இன்டகிரல் எப்படி ஆகும் அப்படின்னா இன்டகிரல் a இருக்கிற இடத்துல 3 இப்போ இதுதான் மெயின் ஈக்குவேஷன் dy by y minus 2 ப்ளஸ் b வந்து நமக்கு 4 கிடச்சிருக்கிறனால ப்ளஸ் 4 இன்டகிரல் dy by y minus 2 ஸ்கொயர். இந்த இன்டகிரல் dx by xன்னு இருந்ததுன்னா அது log x ஃபார்முலா. ஸோ இன்டகிரல் நமக்கு dy by y minus 2 இருக்கனால 3 log y minus 2. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். லெட் y minus 2 ஈக்குவல் டு டீன்னு அஸ்யூம் பண்ணோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy ஈக்குவல் டு dt 2 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இப்போ இந்த இன்டகிரல் என்ன ஆகும்னா 4 இன்டகிரல் dt பை டி ஸ்கொயர்னாச்சு.
இப்போ டி ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு போனோம் டி பவர் மைனஸ் டூ டிடி. இதுக்கு என்ன ஃபார்முலானா இன்டகிரல் டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. அதுக்கு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ டி பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன். மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன். ஸோ இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்கனால மைனஸ் ஃபோர் டி பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் பை டின்னு வரும். டி என்ன சேம் பண்ணியிருக்கோம் ஒய் மைனஸ் டூனால மைனஸ் ஃபோர் பை ஒய் மைனஸ் டூ. இப்போ இந்த பார்ட்டில் 3 log y மைனஸ் டூன்னு எடுத்திருக்கோம். இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஃபோர் பை டூ மைனஸ் ஒய்ன்னு ஆகிடும். இப்போ இங்கே வந்து 3 log y மைனஸ் டூ. ஒய் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சைன் ஃபைன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கிறனால இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சைன் ஃபையாக மாற்றணும். 3 log சைன் ஃபை மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் பை டூ மைனஸ் சைன் ஃபை. ஸோ இது மாடுலஸில் இருக்கிறனால டூ மைனஸ் சைன் ஃபைனும் போட்டுக்கலாம் சைன் ஃபை மைனஸ் டூன்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next example